ஹலோ அஸ்ஸலாமுஅலைக்கும் எவ்ரிவான், வெல்கம் டு ஜமீலா கிச்சன். இன்றைக்கி நம்ம கறிக்கு பல இக்கன், அதாவது மீன் தலைக்கறி, அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நம்ம வந்து காளா மீனும் சேரி மீன் மண்டையுமே க்ளீன் பண்ணி வச்சுருக்குறோம். நல்லா உப்பு புளி போட்டு க்ளீன் பண்ணிவிட்டு அரிசி கழுவுன தண்ணி அதுலேயுமே நம்ம நல்லா வாஷ் பண்ணிக்கிட்டோம். ஏன்னா மீன் மண்டை வந்துட்டு ரொம்ப வெடுக்காக இருக்கும். ஸோ இந்த மாதிரி வாஷ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு க்ளீனான மீன் மண்டை கிடச்சிரும். ஸோ அதுக்கப்புறம் மீன் கிரேவி எப்படி நம்ம தாளிப்போமோ அதுக்குள்ள ஜாமான்கள்லாம் அதே மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம வந்து புளியை நல்லா கரைச்சிட்டு வடிகட்டிட்டு அதில் தான் நம்ம வந்துட்டு நம்மளோட மீன் மசாலாவெல்லாம் ரெடி பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு சூப்பரான மீன் மசாலா கிடைக்கும். ஸோ புளி கரைசல் தண்ணியில் ரெடிமேடு ஃபிஷ் கறி மசாலா போட்டுட்டு மல்லித்தூள் ஒரு 2 டேபிள் ஸ்பூன், அதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறேங்க. ஸோ அதுக்கு பிறகு நல்லா ஒரு கனமான பேனில் தேவையான அளவுக்கு குக்கிங் ஆயில் ஊற்றிட்டு ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கு பிறகு நம்மளோட தாளிப்பு ஜாமான்கள்லாம் இதில் சேர்க்க போகிறோம். ஸோ அதையுமே சேர்த்துட்டு குக் ஆனதுக்கு பிறகு நம்ம வந்துட்டு நம்மளோட சின்ன வெங்காயம், கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கிற போகிறோம். கொஞ்சோண்டு கல்லுப்பு, ஸோ நல்லா 4-5 பல் பூண்டு தட்டுனது அதையுமே சேர்த்துக்கிட்டிங்கன்னா உங்களோட கிரேவி வந்து ரொம்ப வாசமாக இருக்கும். ஸோ இது வந்து நம்ம கொஞ்சம் எதுக்கு அள்ளி வச்சுக்கிறோன்னா இதுக்கு பிறகு நம்ம ஆணத்தில் சேர்க்க போகிறோம். ஸோ இதிலே நம்ம வந்து நறுக்கிய தக்காளி, அப்புறம் இன்றைக்கி வந்து நாங்கள் முருங்கைக்காய் சேர்த்துக்கிறோம். அதெல்லாம் சேர்த்துட்டு நம்மளோட இந்த மசாலா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறோம்ல புளி தண்ணியோட அதையுமே சேர்த்துட்டு நம்ம நல்லா பாயில் பண்ண விட போகிறோம். ஸோ பாயில் ஆனதுக்கு பிறகு இதில் வந்து நாங்கள் மாங்காவும் கத்திரிக்காயும் சேர்த்துக்கிறோம். உங்கள்கிட்ட வேறு எந்த காய் இருந்தாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம், வெண்டைக்காய் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம், நல்லாயிருக்கும். ஸோ பச்சை மிளகா இதெல்லாம் சேர்த்துட்டு இதையுமே இன்னும் கொஞ்சம் நேரம் நம்ம வந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி குக் பண்ண போகிறோம். ஸோ இதெல்லாம் நல்லா கொதித்து வர நேரத்தில் உங்களோட மீன் மண்டையை நல்லா அலசிட்டு இதில் வந்து சேர்க்க போகிறோம். ஸோ மீன் மண்டையை சேர்த்ததுக்கு பிறகு நம்ம வந்து திரும்ப ஆப்பை வச்சுட்டு ரொம்ப நேரம் கிண்டிக்கிட்டுலாம் இருக்கக்கூடாது, மண்டை வந்து உடைய ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கிடலாம். ஸோ இது வந்துட்டு ஆப்ஷனல் தான், உங்களுக்கு பிடிச்சா நீங்கள் வந்துட்டு பால் சேர்த்துக்கலாம், தேங்காய் பால் கூட சேர்த்துக்கலாம். ஸோ அதுக்கு பிறகு இன்னும் கொஞ்சம் நேரம் நம்ம வந்து அந்த மண்டை வேகிற அளவுக்கு கொஞ்சம் நேரம் குக் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு பிறகு இந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் வந்துட்டு அந்த பேனை வந்துட்டு விஸ்க் பண்ணிக்கிடலாம். ஸோ அதுக்கு பிறகு மேலே இன்னும் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷான கறி லீவ்ஸ், புதினா, கொரியண்டர் லீஃப்லாம் சேர்த்துட்டு நம்ம ஃபஸ்ட்டு எடுத்து வச்சோம்ல வெங்காயம் இதெல்லாம் தாளிப்பு அதையும் மேலே சேர்த்திங்கன்னா உங்களோட மீன் மண்டை கறி வந்து ரொம்ப அரோமாவாக ரொம்ப வாசமாகவும் அந்த வெடுக்கெலாம் எல்லாம் இல்லாமல் சூப்பராக இருக்கும். ஸோ அதோட நம்மளோட ஃபிஷ் மண்டை கறி ரெடி ஆயிரும்.